இவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது களைச்செடின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரியே இருக்குங்க. சில்வரில் தான் இப்போ கொடியேறும். அந்த எத்தனை தலைமுறையாங்கண்ணா இங்கே இருப்பீங்க? அப்பா எங்கள் அப்பனை பெற்ற அப்பா அவரோட அப்பா 1947 தான் எங்கள் வீட்டுக்கு வரும். வீட்டுக்கே வருங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி எல்லாம் காலி பண்ணியே 27 வருஷம் ஆயிடுச்சு. 27 எது எது காலி பண்ணீங்கன்னா இந்த ஊரை விட்டு ஏன் காலி பண்ணிட்டீங்க? தமிழின் இனிமே மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப தரமான நாள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மண்மலை அப்படின்ற ஒரு மலை கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடாக தான் நம்ம மேலே போயிருப்போம். அதுவும் பல்சர் 150 அடித்ததெல்லாம் வந்து ரொம்பவே தரமான ஆஃப் ரோடாக இருந்திருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த கிராமத்துக்கு நம்ம போகணும். இந்த வீடியோவில் அந்த கிராமத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மலைவாழ் மக்களை மீட் பண்ணிவிட்டு அந்த கிராமம் என்ன எப்படி இருக்காங்க, எந்த மாதிரியான வாழ்வாதாரத்தை வந்து சார்ந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். 27 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிராமத்தை விட்டு எல்லா மக்களும் வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலையும் சொன்னாங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத என்டையர் வீடியோ பாருங்கள். இப்போ சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நம்ம எப்படி மேலே ரீச் ஆனோம் அப்படின்றது. அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஆஃப் ரோடில் எப்படி போய் ரீச் ஆனால், அங்கே இருக்கிற மக்கள் எந்த மாதிரி ரோடை வந்து பயன்படுத்துகிறாங்க, அவங்க டெய்லியும் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சின்ன சின்ன கிளிப்புக்கு அப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். என்டையர் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பலாம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த ஊருக்கு வர்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஊருக்கு பேர் வந்து மண்மலை. இது வந்து சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் இந்த ரீஜனில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க. இதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே கொல்லி ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு இன்னொரு பக்கத்தில் துண்டாக இருக்கிற ஒரு மலைப்பகுதி தான் இது. யாருமே இங்கே வந்து அட்வென்ச்சர்ஸாக பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்து ஊர் பேரையோ மென்ஷன் பண்ண வேணாம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு போய் அவங்க இடையூறு பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம மக்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம். நம்ம ஃபேமிலி அப்படி பண்ண மாட்டீங்க. பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்காக, நம்ம ஃபேமிலிக்காக அதை கொஞ்சம் விட்டுருங்க. ஸோ என்னதான் மரப்பான ஒரு பகுதி இருந்ததுன்னா அந்த இடத்துல தண்ணி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளா பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விஷயமெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து ஒரு அழகான கிராமம், அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட்டு இதில் வந்து புரட்டாசி மாதங்களில் இங்கே வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, விசேஷமாக இருக்கும். அந்த நாளில் வந்து வேணால் நீங்கள் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணி அப்படியே வந்து கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. மற்ற நாட்களில் தயவு செஞ்சு வர வேணாம். அதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட்டு. ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம போய் எடுக்கிற வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே போகிறேன் அப்படின்றதுனால அங்கே போய் அவங்களால மக்களை திடீர்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பயமாயிருங்க. அதனால் அந்த மாதிரி தவறுகளை மட்டும் தயவு செஞ்சு நம்ம ஃபேமிலி பண்ணாதீங்க. மற்றபடி நம்ம வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் டேஸ் வரும்போது அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. மற்றது காமனாக இருக்கிற இடத்துக்குலாம் போங்க, தப்பு கிடையாது. ஸோ இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் ஐசோலேட்டடாக இருக்காங்க. திடீர்னு யாராவது ஒரு குரூப்பாக வராங்க, 2 பேர் 3 பேர் சேர்ந்து வராங்க, பசங்களாக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படுறாங்க. இங்கே ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது புதுசாக சுற்றினா கூட நம்மளுக்கு அதே ஒரு பயம் இருக்கும். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இந்த ஊருக்கு பேர் மண்மலை. இப்போ அங்கே தான் அந்த கிராமத்துக்கு தான் போக போகிறோம். ஒரு 2 minutes அந்த கிராமத்தை ரீச் ஆயிடுவோம். கீழே இருந்து வந்ததெல்லாம் ஆஃப் ரோடுங்க. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த வீடியோலாம் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற எஃபர்ட் என்னன்னு தெரியும். இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த கிராமத்துக்கு அப்படியே நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போவுமே அதுதான். இப்போ இங்கே இருக்கிற ப்ளைனை பார்த்துட்டு ப்ளைனில் தான் வந்தான், இது வேறு ஊர் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, எப்படிலாம் வந்தோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஊரோடைய ஃபஸ்ட்டு வீட்டை பார்த்துட்டோம். அங்கே போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். என்ன போய் கேட்குறது அப்படின்றது தான் தெரியல. சும்மா அப்படியே நம்ம பேசி கொடுப்போம். அவங்களுடைய கவலைகள், அவங்களுடைய கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணால் பார்ப்போம். இல்லைன்னா அந்த வீடெல்லாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றத சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு
ஒரே மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இந்த மக்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிராமங்களுக்கு போகும்போது அந்தந்த கேள்விகளை நான் கண்டிப்பாக கேட்குறேங்க. உங்களுக்கு அதுக்குண்டான பதில்களும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து வரும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வீடே பார்த்திங்கன்னா செங்கலில் கட்டி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க, எவன்டா இதுக்குள்ளே பூண்டுக்கிட்டு வரா, இல்லைன்னா வந்து எப்படா இந்த வண்டியில் வந்தா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ வந்தவுடனே பார்த்திங்கன்னா ஒரு நிழற்கூரை மாதிரி வச்சுருக்காங்க. செங்கலாலே மண்ணாலேயும் கட்டின ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. நான் இது இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மண் வீட்டில் தான் கட்டியிருக்காங்க பாருங்கள். இது செங்கல், அங்கே கருங்கல் வீடு. இந்த பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது பெருமாள் கோவில் இல்லை, இதுக்கு தாண்டி எங்கேயோ போகணும். இங்கே ஊர் மக்கள் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த கோவிலுக்கு வேணால் நம்ம போய் வேணால் பார்க்கலாங்க. ஸோ அந்த இடத்துல விசேஷ நாட்கள் அப்படியே உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் அப்படியே கோவில் ஒன்று வச்சுருக்காங்க. விசேஷங்கள்லாம் நடக்கும்போது அப்படியே அவங்க கூடி சேர்றதுக்காக வச்சுருக்காங்க. முன்னாடி ஒரு தேர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பட் அது வந்து எக்ஸாக்டாக தேர் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு அவங்க எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷோவை விட்டு என்ன பேசுறதுன்னு தெரிலங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு டயர்டாயிடுச்சு வண்டி ஓட்டி மேலே வந்துட்டு. ஸோ இங்கே வீடுகள்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. வீட்டில் யாருமே இல்லை, எல்லாமே சில விவசாய இடங்கள் இருக்கும். அந்த விவசாய இடங்களில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டாக் இருந்துருமா அப்படின்றத நம்மளுக்கு பயம். ஏதாவது திடீர்னு வந்து கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, புது ஆட்களை பார்த்தா கண்டிப்பாக கடிச்சிடும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த பழைய வீடு தான் கொஞ்சம் மேலே வந்து அந்த சீட்டு மேலே போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி போட்டு இந்த மண்ணும், அதாவது செம்மண்ணும் செங்கலும் இதை வச்சு இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. ஸோ டிப்பிக்கலாக நம்ம வந்து நிறைய மலை கிராமங்களை பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு கிராமமாக தான் எதுவும் இருக்குது. நீங்களே ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும் என்னென்னா, இவங்க வெறும் மண்ணையும் கொஞ்சம் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜினா வேறு ஒன்றும் இல்லைங்க, கல்லை மட்டும் மாற்றி கட்டியிருக்காங்க. செங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மண்ணை வந்து குழச்சி கட்டியிருக்காங்க. இந்த பாறை இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், இந்த மலையோடைய பாறையோடைய துகள் அப்படியே தெரியுது. கிட்டத்தட்ட அது ஒரு இரும்பு மாதிரி இருக்கும் இல்லைங்க. அதனால் இங்கே இருக்கிற மண்ணை வந்து செலக்ட் பண்ணி அதை எடுத்து இவங்க கட்டியிருக்காங்க. இது ஒரு வீடு இருக்குது, யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை இந்த மாதிரி டைமில் வந்தோம்னா எல்லாருமே அவங்கவுங்க காடுகளுக்கும் போய் அங்கே வேலை செய்கிறதுக்கும், இல்லை அவங்களுடைய தோட்டங்களுக்கு போய் வேலை செய்யவும் போயிடுவாங்க. வீடெல்லாம் பூட்டி தான் கிடக்கு, யாரும் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, அந்த குடிசை அப்படியே இருக்குது. இந்த இடத்துல வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வர்ற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால யாருமே வரமாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு இந்த வாழ்வாதாரம் இதையெல்லாம் வந்து சுற்றி இருக்கிற காடுகள், அதுக்குள்ளே சின்ன சின்ன விவசாயம் அந்த மாதிரி பண்ணி இருந்துக்கிறாங்க போல். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளேயும் இருக்காங்க. நான் செருப்பு போட்டு போகலை, இங்கே தான் இருக்கேன். ஸோ நல்ல வழியாக இந்த கிராமத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த வீட்டை பாருங்களேன், கேமராவில் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியலான்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது. நானே பாருங்களேன், கீழே உட்காந்து தான் பேசிகிட்ருக்கேன். மேலே எழுந்திரிச்சுன்னா கண்டிப்பாக இடிக்கும். எனக்கே இடிக்குதுன்னா நம்ம பின்னாடி இடிக்குது. எனக்கே இடிக்குதுன்னா அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஒருவேளை இது சமையல் கட்டு மட்டும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமையல் கட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒருத்தர் நல்லாவே படுத்து தூங்கலாங்க, அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல 2 பேர் கண்டிப்பாக தாராளமாக படுத்து தூங்கலாம்.
எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இந்த மலைக்காட்டுகளில் கிடைக்கிற அந்த புல்லையெல்லாம் மட்டும் வச்சு இவங்க இந்த குடிசையை வந்து கட்டியிருக்காங்க. எப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாவில் அப்புறம் இங்கே ரெஸ்ட் ரூமு. இந்த இடத்துல அப்படியே மேலே பூசிட்டு அப்படியே கிடைக்கிற கலரையெல்லாம் வாங்கி வாங்கி அடித்து வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குங்க. நீங்கள் இதில் தான் அப்படி நடந்து போயிட்டு வருவீங்களா? ஒரு வீடியோ எடுத்துக்கலாங்களாங்கண்ணா? எங்க எதுக்கு உங்களை இந்த கிராமத்தை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்காக இந்த ரோட்டில் தான் நடந்து போயிட்டு வருவீங்களா இல்லை வண்டியில் போயிட்டு வருவீங்களாங்கண்ணா? நான் வண்டியில் போக மாட்டேன். போக மாட்டீங்க. இதில் வண்டியில் வரவே முடியாது சொல்ல போனால். நானே 2-3 இடத்துல விழுந்திருக்க வேண்டியது. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க. இது அப்புறம் அங்கே வீடு இருக்குது. இப்போ கோயிலில் ரேடியா படுது. ஓ, அது கோயிலில் படுறதாங்களா? பெருமாள் கோயில் ஒன்று மேலே லாஸ்ட்டில் இருக்குது. நேராக போகலாம். போ வண்டியிலே போகலாங்களா? நேராக கோயிலுக்கே விடலாம் வண்டி. போ. ஓ சரிங்கண்ணா. வீடு வந்து இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்குங்களா? அங்கே இருக்குது. மொத்தம் இந்த ஊரில் எத்தனை வீடு இருக்குங்கண்ணா? அதெல்லாம் வீடு நிறையா இருக்குப்பா. இப்போதைக்கு வந்து சரிங்க, நாங்கள் 2-3 பேர் தான் இருக்கிறோம். 2-3 பேர் தான் இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் கீழே இருக்காங்க. நானே கீழே தான் இருக்கிறேன், முருங்கப்பட்டியில் இருக்கேன். சரி சரிங்க. இந்த மாதிரி கொட்டை பொறுக்கலான்ட்டு இப்போ 4 நாளாக இங்கே இருக்கிறேன். ஓ, இது முந்திரியாங்கண்ணா? என்னதுங்கண்ணா? முந்திரி. ஓ முந்திரி. இது எப்படிங்கண்ணா எடுப்பீங்க இந்த இதுலேருந்து? இல்லைப்பா, அப்படியே விற்றுருவீங்களா? இதை கொண்டு போய் நான் காய வைப்பேன். காய வச்சு கீழே கொண்டு போய் கொடுத்துருவேன். ஓ ஓ சரி சரி சரிங்கண்ணா. இது கிலோ எவ்வளோக்கு வாங்குறாங்க கீழே? போன வருஷம் 140 வரையும் போச்சு. சரி சரிங்க. இந்த வருஷம் என்ன ரேட்டுன்னு இப்போ தெரியாது. இப்போ தான் பொறுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் வந்திருக்கு சீசனு. சரி சரி. ஆடி மாதம் தான் தெரியும். ஆடி எப்படியும் இந்த மாதம் ஃபுல்லாக போயிடும். சரி சரிங்க. ஆடி 10-15 நாளைக்கு கொட்டை பொறுக்கிட்டு தான் இருக்கணும். சரி சரி சரிங்கண்ணா. இப்போ இந்த மாதத்துல இருந்து 3 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு கொட்டை பொறிக்க ஆகணும். இது நீங்களா வச்ச மரங்களா இல்லை எப்படிங்கண்ணா? அக்ரியில் கொடுத்தாங்க. ஓ அக்ரியில் கொடுத்தாங்க. நீங்கள் அதை வச்சு விவசாயம் பண்ணிக்கிறீங்க? பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற என்னெல்லாம் விவசாயம் பண்ணுவீங்கண்ணா? சவுக்கு அதுதான். மற்றபடி இப்போ இங்கெல்லாம் மயில் தொல்லை வெள்ளாமெல்லாம் ஒன்றும் பண்ண ஓ முடியாது. போதமலையிலே மயில் தொல்லை நிறையா தான் சொன்னாங்க. சாம கேழ்வரகு, புழுதிகார் நெல், வரகு, தெனை சரி 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 எல்லாம் வைக்கலாம். ஆனால் இது வைக்க முடியாது. முன்னாடி வச்சுட்டு இருந்தீங்க, இப்போ மயிலோடைய தொல்லைனால வைக்கிறது இல்லை. முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மயில் தொல்லையால் ஒன்றும் பண்ண முடியல. சரி சரி சரிங்க. இது என்ன சவுக்குங்கண்ணா? இது சில்வரு. சில்வர்னு சொல்லுவாங்களா? சில்வரு. சரி சரி சரிங்க. சில்வரில் தான் கொடி ஏறும், அந்த சவுக்கில் ஏறாது. ஓ இதில் வந்து நீங்கள் மிளகு போட்டுருவீங்க? கொடி நட்டுருக்கு பாரு. நட்டுருக்கீங்களா? வேற ஒரு பையன் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கான். அந்த பையன் சரி 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 சரிங்க. நட்டுருக்காப்ல. போய் பார்க்கலாம் இல்லைங்கண்ணா? பாரு. சரி சரிங்க. இந்த கிராமத்தை பற்றி கேட்டுட்டு அப்புறமா அதெல்லாம் போய் எடுத்துக்கிறேங்க. சரி சரிங்க. இங்கே எத்தனை தலைமுறையாங்கண்ணா இங்கே இருப்பீங்க? அது சொல்ல முடியாது கண்ணு. ஓ உங்களுடைய தாத்தா பாட்டி பாட்டம் அப்படி அந்த இருந்திருக்காங்க. அவங்க சம்பாதிச்ச சொத்து தான் இதெல்லாம். சரி சரி சரிங்க. அதாவது வந்து என்னை பெத்த அப்பா, எங்கள் அப்பனை பெத்த அப்பா, அவரோட அப்பா, அவரோட அப்பா, பல தலைமுறையாகவே இங்கே தான். தலைமுறையாக இங்கே தான். சரி சரி சரிங்க. தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு நான் கேட்கும். ஏற்கனவே வந்து இந்த கோயில் கூரை கட்டடமாக இருந்திருக்குது. சரி சரிங்க. பெருமாள் கோயிலுங்க? பெருமாள் கோயில் போய் பாரு அப்புறமேட்டுக்கு. சரிங்க. 1947 தான் மெத்த ஒட்டியிருக்காங்க. ஓ சரி சரி சரிங்க. 47 சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம். சுதந்திரம் வந்தது பின்னாடி தான் அவங்க மெத்த ஒட்டி இருக்கிறாங்க. சரி சரி சரிங்க. மெத்த ஒட்டியிருக்காங்க. போய் பாரு, அப்படி மரம் குறுக்க கொடுத்து எப்படி ஒட்டி வச்சிருக்காங்கன்னு பாரு. சரி சரி சரி. பையன் உன் கோயில் இருப்பான். சரிங்க சரிங்க. பார்த்துட்டு வா. நான் பாரு, அந்த புளியாமத்துலேருந்து நேராக வீடு அங்கே இருக்குது. ஓ சரிங்க. உங்கள் வீடு அதுங்க அங்கே இருக்குங்களா? இருக்குது. சரிங்கண்ணா. அப்போ நான் போய் பார்த்துட்டு வரட்டுங்களா? கோயிலுக்கு போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சரிங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு சரிங்க பொறுமையா வா. சரி ஓகே. அங்கே தான் இருப்பேன். வா, வீட்டில் தான். சரிங்கண்ணா. வந்துட்டு கொஞ்சம் இந்த கிராமத்தை பற்றி கொஞ்சம். சரிங்க. தடை நேரம் அங்கே வீட்டுக்கு வரும். வீட்டுக்கே வருங்களா? சரி ஓகே. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அறுவடை பண்ணதெல்லாம் வச்சுருக்கீங்களா? இந்த சாமை கேழ்வரகு இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? இப்போ இல்லை. இப்போல்லாம் இல்லைங்க. காலி பண்ணி 27 வருஷம் ஆயிடுச்சு. 27 எது எது காலி பண்ணீங்கன்னா? இந்த ஊரை விட்டு. ஏன் காலி பண்ணிட்டீங்க? அது ஒரு பிரச்சனை. சரி சரிங்க. அதனால காலி பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் பிள்ளைங்க. இப்போ ஊர் பிரச்சனைங்களா இல்லை வெளியில இருந்துங்களா? ஓ ஊருக்குள்ள பிரச்சனை. சரி சரிங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுங்களா? அதெல்லாம் வேண்டாங்களா? சரி ஓகே ஓகேங்க. இல்லைண்ணா நான் கேட்குறேன்னா இந்த ஊரையே காலி பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு பிரச்சனை. சரி சரி சரிங்க. வேண்டாம். சரிங்க. அப்போ எல்லாம் அவங்க பிள்ளைங்க படிக்கணும். இப்போ எங்கள் பையனெல்லாம் சிவிலு முடிச்சுட்டு 3 வருஷம் சிவிலு முடிச்சுட்டு சரி சரிங்க கிழங்கு பிடுங்க போகிறான். ஓஹோ. ஏன் அங்கே கிடைக்கல?
அங்கேயே இப்போ எங்கே படித்தாங்கண்ணா? எருமப்பட்டி. எரும்பட்டியில் படித்தாங்களா? சரி சரி சரிங்க சரிங்க. வேறு ஏதாவது வேலைக்கு கூட ட்ரை பண்ணியிருக்கலாங்க. கம்பெனிக்கு போனால் ஒரு 25 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. வாடகை மட்டுமே 5000. ஐயோ. அப்புறம் பொண்டாட்டி புள்ள இருக்கு. சரி சரி சரிங்க. அதை பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ இங்கே இருக்கிறான். நேற்று ஃபோன் பண்ணேன் வாடா அப்படின்னா எங்கேயோ காணோம். கொஞ்சம் காடு கொஞ்சம் செடி வெட்டுற வேலை இருக்குது. சரி சரிங்க. இந்த ஆடியில் கொஞ்சம் கண்ணு ஊனலான்னு இந்த சவுக்குங்களா? சரி சரிங்கண்ணா. கொஞ்சம் தான் சவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே வெட்டி ஊனி விட்டா அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ மழையெல்லாம் பெஞ்சுதாங்கண்ணா இங்கே? இப்போ மழை இப்போ ஒரு வாரமாக இல்லை. ஒரு வாரம் மழை. அதுக்கு முன்னாடி மழை இருந்துச்சு. நல்ல மழை. சரி சரி சரி. நல்ல மழை, டெய்லியும் மழை பெய்யும். நைட் அப்படி தான் மானம் மின்னிக்கிட்டு இருந்தது. மழை வருண்டான்னு பார்த்தா வரல. சரி சரி சரிங்க. இப்போ இங்கே இப்போதைக்கு 3 வீடு மட்டும்தான், அதாவது 3 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. 3 பேர்னா குடும்பத்தோடு இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களா? அவங்க குடும்பத்தை, இந்த வீட்டுக்காரங்க குடும்பத்தோடு இருக்காங்க அங்கே கொட்டாயில். சரி சரி சரிங்க. நான் தனியாக இருக்கேன். எப்படிங்கண்ணா இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எப்படி தனியாக இருக்கிறீங்க 3 பேர் மட்டும்? அதெல்லாம் பழக்கம். மொத்தம் இங்கே முன்னாடி எத்தனை குடும்பம் இருந்திருப்பாங்கண்ணா? 60 குடும்பம். 60 குடும்பம் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே கீழே போயிட்டாங்க. எல்லாமே கீழே. ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே அவங்களுக்குலாம் கீழே தான். இப்போ உங்களுக்கும் கீழே தாங்களா? நானும் முருங்கப்பட்டி அங்கே தான் போகணுங்க. மாவட்டத்தில் இது பண்ணிக்கிறேன். சரி சரி சரிங்க. அங்கே போய் குடியேறினேன். அப்புறம் பையன்களை படித்தாங்க. அப்புறம் அவங்களாம் சக்கரை கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும்னாங்க. நான் திருச்சி மாவட்டத்தில் வாங்கிட்டேன். சரி சரிங்க. மீண்டும் இங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னா ஆதார் கார்டு சக்கரை கார்டு இங்கே மாற்றிக்குவீங்க. அதான் இப்போ ரோடு வந்து பல வருஷமாகவே இதே மாதிரி தான் ரோடு இருக்குங்க. நான் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேங்க. வந்துட்டு கீழே வந்துட்டு வண்டியில் மேலே போக முடியும். கொஞ்சம் தூரம் வந்தேன். அதுக்கப்புறம் வண்டியில் போக முடியாது அப்படின்ட்டு பயந்துட்டு கீழே போயிட்டேங்க. இப்போ எப்படியோ ட்ரை பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். அதெல்லாம் இப்போ பசங்கள்லாம் டெய்லியும் வரான் போகிறான். இப்போ பசங்கன்னா வெளியிலேருந்து வராங்களா எப்படி? இந்த வீட்டுக்கார பையன் டெய்லியும் இப்போ வண்டி எடுத்துகிட்டு போவான், ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவான். ஓ சரி சரிங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுக்கு அப்படியே பயந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ இப்போ போகும்போது கால் பிரேக்கம் கை பிரேக்கம் பிடிச்சேன்னா போதும், அது பாட்டு போய் கீழே. அதான் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. அதாங்க அங்கே மேடு ஏறின பாரு. ஆமாங்க. அந்த காட்டுல இருந்து நீ விட்டியானே அது பாட்டுக்கு பொறுமையாக போகலாங்க. ஆனால் இந்த பெரிய பெரிய கல்லாக இருக்கிறதுனால அந்த சில இடத்துல வந்து அப்படியே உலட்டி விடுதுங்க. அதுதான் கொஞ்சம் பயந்து வந்ததாக இருக்கு. சரி சரிங்கண்ணா. சரி, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. சரிங்கண்ணா. நீங்கள் வீட்டில் இருங்க, வரேங்க. சமைக்கணும். அப்படிங்களா? இல்லை, சமைக்கணும். சரி சரிங்க. அது காய வைக்கணும். இது இப்போ வந்து இந்த இதில் ஒரு பழம் வரும் இல்லைங்கண்ணா, அந்த பழத்தை என்ன பண்ணுவீங்க? பழத்தை நான் கீழே போட்டு வந்துடுவேன். சாப்பிடலாம் இல்லைங்கண்ணா? அதை சாப்பிடலாமே. அப்புறம் கீழே போட்டு வந்துடுறீங்க. எத்தனை பழம் திம்பிங்க? வெளியில எல்லாம் வாங்க மாட்டாங்களா? கடையில எல்லாம் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரே நாள் தான். அப்படியே கொல போயிடும். கரெக்டுங்க. இதே பழுத்து கீழே உழுவுறது தான் பொறுக்கிட்டு வருவீங்க. சரி சரிங்க. பழத்தை தூக்கி போட்டு கொட்டையை மட்டும் எடுத்துட்டு. இப்போ பழம்லாம் இருக்குங்களா? பழம் இருக்கு. சரி, போனால் 2-3 பொரிச்சு தின்ட்டு வந்துடலாம். அது நம்ம காட்டுக்கு அங்கே போகணுமே. அதுக்கு முன்னாடி எந்த காடு இல்லைங்களா? அதான் இங்கே இருக்குது. சரி, அதில் பழம் இருக்கும் இல்லைங்கண்ணா? முன்னாடியே எடுத்து சாப்பிட்டு போவோம். இருக்கு. சரி சரிங்க. இப்போ இது சனிக்கிழமை அப்படின்றதுனால பெருமாள் கோயில் நீக்கி இருக்குங்க. மற்ற நாளில் நீக்கி இருக்குங்களா? நீக்கி இருக்காதுங்க. இப்போது சனிக்கிழமை வெளியிலேருந்தெல்லாம் கோயிலுக்கு ஆட்கள் வருவாங்களா? இன்னைக்கு ஆட்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு காலைல கிடா வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பூசாரி நிறைய இருக்க மாட்டான். சரி சரிங்க. கிடா பூசை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டு. அவன் 10 மணிலேருந்து ரேடியோ செட்டு பாடிக்கிட்டு இருக்குது. நான் நினச்சேன் கீழே கேட்குற சவுண்டு தான் இங்கே கேட்குது என்னவோன்னு நினச்சேங்க. இல்லை இங்கே கோயிலில் தாங்க. கோயில் ரொம்ப தூரங்களா பக்கங்களா? சும்மா கொஞ்சம் தான் நீ வண்டியிலே அழகாக போகலாங்களா? கோயிலுக்கிட்டே போகலாம் வண்டி. சரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு வந்துருப்பீங்க, பசியாக இருப்பீங்க. கொஞ்சம் போய் நீராகரம் குடிக்கிறேன். சரிங்கண்ணா. நான் அப்படியே போய் பார்த்துட்டு வரேங்க. சரிப்பா, பார்த்துட்டு வா. சரிங்கண்ணா. இந்த வீடில் எந்த காலகட்டங்களில் கட்டியிருப்பீங்க? இதெல்லாம் மண் செவரு தான். மண் செவரு, அதாவது உங்கள் தாத்தா பாட்டி அவங்க காலத்தில் கட்டினதாக இருக்குங்க. ஆமாம். சரி, மழை வந்து இதெல்லாம் அரிச்செல்லாம் போகாதாங்கண்ணா? அரிக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்லை, இந்த மண்ணெல்லாம் இங்கே இருக்கிற மண்ணையும் எடுத்து பூசிக்கிட்டீங்க. இதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. அதான் பாருங்க, கையாலே ஒன்றுமே இது பண்ணவே முடியல. காங்கிரீட்டோட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க. சரி, நீங்கள் போய் குடிங்க, நான் வந்துடுறேங்க. சரிங்க. நம்ம அப்படியே இந்த வழியில் போனோம்னா அப்படியே அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு சரிங்க. அப்படியே போயிட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு அப்புறமா ரிட்டர்ன் வரும்போது அண்ணாட்ட வந்து நிறையா கேள்விகளை கேட்டுட்டு இந்த ஊரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போவோம். இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இது வந்து செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே கருங்கல்லும் இங்கே இருக்கிற அதே மண்ணை எடுத்து பூசியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. 60 குடும்பத்துக்கு மேலே இருந்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், லைட்டாக காங்கிரீட் போட்டிருக்காங்க, காரை பூசியிருக்காங்க.
ஆனால் எல்லாருமே ஒரு சின்ன பிரச்சனைனால போயிட்டேன்றாங்க. ஊருக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும் இல்லைங்களா, அது ஏதோ ஒரு பிரச்சனை அண்ணா வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண யோசிக்கிறாரு. பிகாஸ் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம கேட்கவும் கூடாது, அவங்க சொல்லலைன்னா சரிங்க அப்படின்னு விட்டுறணும். ஸோ இது பாருங்க, இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கிற மண், கொஞ்சம் செம்மண் தான். பட் நம்ம அங்கே பார்த்த மண் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது இந்த மண். ஆனால் மழையே பெஞ்சாலும் கரைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னங்க ஒன்றத்தையுமே காணோம் வீடுகள்லாம். ஆனால் அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணி தான் போட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் எப்படி தான் இந்த வீட்டையெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல. ஆனால் ஏன் மனசு வருதுன்னு தெரியலனா நல்லா இருக்கு இல்லைங்க, அதனால் சொல்கிறது தான். இப்போ இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரப்போதெல்லாம் பாம்பு இது மாதிரிலாம் நிறையா இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். வீடு இதெல்லாம் இருந்திருக்கு, கரண்ட் வசதியெல்லாம் இருந்திருக்கு. வாவ், கொய்யா மரம்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க, ஆனால் ஒரு கொய்யா பழத்தையும் காணும். அதெல்லாம் கிளிகள் அது இதுன்னு சாப்பிட்ருங்க. செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா. உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல, பட் இருந்தாலும் அப்படின்னு பார்த்துட்டு கிளம்புவோம். பாருங்க எல்லாமே இந்த கோயில் கட்டுறதுக்கெல்லாம் கல்லெல்லாம் வெட்டியிருப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கற்கள் தான் அதிகமாக இருக்குங்க இந்த ஏரியாவில். அதை வச்சு அப்படியே வீட்டுக்கு வாசலில் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடு இருந்திருக்கும் போலங்க, அந்த வீடெல்லாம் அப்படியே உடஞ்சிருச்சு, இடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செவுரு இன்னுமே தெரியும் பாருங்கள், செவுரு அப்படியே அது வரைக்கும் போயிருக்கு. உள்ளே அது வந்து ஒரு ரூம் மாதிரியே இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ காலகட்டங்களுக்கு முன்னாடி வந்து இவங்க இருந்திருப்பாங்க. இந்த வீடு கிட்டத்தட்ட நம்ம கட்டுற வீடு ஒரு 50 வருஷம் அப்படின்னு பார்த்தா கூட இவங்களாம் கட்டுற வீடு ஒரு 70-80 வருஷம் தாங்கும். ஏன்னா இங்கே நேச்சுரலாக கிடைக்கிற அந்த எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம பில்டு பண்ணுறதுனால அதனுடைய லைஃப் நல்லாயிருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா இடிஞ்சு போயிருக்கு அப்படின்னா எத்தனையோ தலைமுறைகள் இங்கே இருந்திருப்பாங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கு மாதிரி தான் பார்க்குறாங்க. அதாங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்தாங்க பார்க்குறேன். கொய்யா மரம் தான் இருக்குது. சரி நம்ம அப்படியே அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வருவாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் தான் உங்களுக்கு கரண்ட் வந்துச்சுங்க? ஓ அப்போங்க ஒரு 40-50 வருஷம் இருக்குங்க. சரி சரிங்க, நம்ம அப்படியே பெருமாள் கோயிலை போய் பார்த்துட்டு வருவோம். சரி, நான் அவர் வந்து பார்த்துட்டு வந்துடுறேங்க. சரிங்கண்ணா, இதுலேயே அப்படியே நேராக போக சொல்கிறாங்க. இவங்க விவசாயம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து கர்நாடகா சவுக்குன்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த மாதிரி பெப்பர் இது கொடி இது. ஸோ அதை வந்து அப்படியே ஏற்றி விட்டு எல்லா இதுலேயும் அப்படியே ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் சின்னதாக ஆரம்பிக்குது. ஏன்னா மரம் இந்த அளவுக்காச்சும் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து பெப்பரை வந்து அந்த கொடியை வந்து நடுவாங்களாமா. அதனால் இப்போ தான் நட்டுருக்காங்க. மரம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதா என்னன்னு தெரில. அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, கண்ணெல்லாம் வந்து வெளியிலேருந்து தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் இவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் மறுபடியும் இந்த காடெல்லாம் தாண்டி அந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா அந்த முந்திரி அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய பழங்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக தான் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் அவங்க பிரதானமாக பண்ணுற அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா நம்ம நார்மலாக ஒரு களைச்செடின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரியே இருக்குங்க. இது வந்து கேரளா சவுக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், கர்நாடகா சவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் இப்போ தான் கொடி வச்சுருக்காங்க. சில கொடி மேலே பெருசாக வளர்ந்துருச்சு, சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. இது அப்படியே வளர்ந்து மேலே போயிட்டுருக்கு. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். இப்போ சின்ன சின்ன விவசாயம் தாங்க, அதை தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் சொன்னது வந்து இந்த புளிய மரத்தில் இருந்து அப்படியே நேராக ஒரு வழி போக அதில் தான் வீடு அப்படின்னாரு. கண்டுக்கம்பா எங்கேயோ போகுதுங்க. ஓ இதுதான் ஒரு வீடுன்னு நினைக்கிறேங்க. இந்த சைடில் இருக்குது, இதுதான் ஒரு வீடுன்னு நினைக்கிறேங்க. கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு. ஆனால் இது உள்ளெல்லாம் பசங்கள்லாம் ரெகுலராக வந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க.
இங்கே இருக்கிற பசங்களாம் அந்த வழியை தான் போயிட்டு வராங்க அப்படின்றாங்க. ரெகுலராக போயிட்டு வரவங்களுக்கு மேபி பயம் தெரியாது. ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வராங்க. ஏன்னா அந்த டயருடைய அந்த கார்பன் சொல்லுவோம் இல்லைங்க, அது அப்படியே எல்லாத்துலேயும் ஒட்டி இருந்துச்சு. அதுலேயே தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதில் போயிட்டு வராங்க அப்படின்றது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே கஷ்டம் கண்டிப்பாக படுவாங்க. ஸோ அங்கே பாருங்களேன் ஒரு பிளைன் நல்லா இருக்குங்க. இதுக்குள்ளே ஒரு பெருமாள் கோவில், அதுக்குள்ளே பூஜை பண்ணுறாங்க. வாவ் செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா. பரவாயில்ல, பைக் மேலே வந்ததுனால இந்த வழியில் பைக்லேயே வந்துட்டுருக்கோம். இல்லைன்னா நடந்து தான் வந்திருக்கணும். இந்த ஏரியா எல்லாமே நடந்து வந்திருந்தாலுமே ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக நல்லா தாங்க இருந்திருக்கு. வா வா நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. கோவில் அடிவாரமே போகுன்றாங்க, போய் பார்ப்போம். ஆமாம் கோவில் தெரியுது எனக்கு. ஒருவேளை கோவிலுக்கு தான் இந்த எலக்ட்ரிக் லைன் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல, இவ்வளோ இப்போ வந்து இவங்களுக்கு அந்த சாலை வசதி அப்படின்ற அந்த ரோட் ஃபெசிலிட்டி கொடுக்கலன்னா கூட கரண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வெளிச்சம் வர்றதே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தாங்க. அந்த வரப்பிரசாதம் கிடச்சிச்சினாலே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். சரி, நம்ம கோவிலுக்கு வந்துவிட்டோம். எல்லாருமே ஒரு மாதிரி நம்மளே பார்க்குறாங்க. நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் பிளாக் பண்ணிட்டோமா இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்கும்போது பிளாக் பண்ணிட்டோமான்னு தெரியல. நான் போயிட்டு அப்புறமா டிசைட் பண்ணுறேங்க. வழித்தடம் எங்கேயும் செஞ்சுறது. பெருமாள் கோவில் அது இல்லையாம்மா, அது வந்து மொட்டை அடிக்கிற இடமாம்மா. பெருமாள் கோவில் இன்னும் போகணும் அப்படின்னாங்க. நம்ம பெருமாள் கோவிலுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. கிட்டத்தட்ட கீழே இருந்து தடமாகவே மாறுது. அவ்வளோ பயப்பட வேண்டிய விஷயம்னு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போய்க்கலாம். சரி, இங்கேயும் வந்து வேண்டுதெல்லாம் வச்சுட்டு மொட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. நம்மளுக்கு தாங்க நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. மற்றவங்கெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே அங்கெல்லாம் போயிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தான் தெரியல. வாவ், எப்படி இருக்கு பாருங்க கோவில். இந்த பாட்டு வந்து காப்பிரைட் வரும், அதனால் வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்றேன். ஸோ இவ்வளோ மேலே இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் பெருமாள் கோவில். ஸோ நம்ம கோவிலுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது மடம் மாதிரி. இது வந்து மடம் மாதிரிங்க. கொஞ்சம் அப்படியே சாப்பாடு செய்கிறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இதுக்கு மேலே அப்படியே பாருங்கள் இப்போ எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு. எப்படி இருக்கு பாருங்க.
ஆக்சுவலாக அந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம இந்த மலையை காட்டி இந்த இடத்துல கோவில் தெரியுதுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல அந்த கோவில் வந்து தெரியுதுங்க. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கொல்லி ஹில்ஸுங்க. இதில் தான் ஃபுல்லாக கொல்லிமலையெல்லாம் இருக்குது. அதுக்கு அப்படியே இந்த பக்கம் இருக்கிறதுல தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அது அப்படியே கொல்லி ஹில்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். இது எல்லாமே கொல்லி ஹில்ஸ் தாங்க. அதுக்கு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது தான் மண்மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி அந்த இடத்த தாண்டி அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அங்கே தான் போதமலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. இது எல்லாமே அங்கங்கே பிட்டாக இருக்கிறது. இந்த ரேஞ்சை தாண்டி அந்த பக்கமாக இருக்கிறது தான் போதமலை. நம்ம ஆல்ரெடி அது பெரிய சீரியஸாகவே போட்டோம். இன்றைக்கி ரோடு போட்டுட்ருக்காங்க. நம்மளுக்கு டைம் இருந்தால் அங்கே போய் பார்ப்போம், இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோங்க. ஏன்னா பசிக்குது, உடம்பு ரொம்ப ரொம்ப டயர்டாகிடுச்சு ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்ததுனால. கோவிலை பாருங்கள், வாவ் அழகாக இருக்குங்க. காற்று விசு 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 விசுன்னு சூப்பராக அடிக்குதுங்க. சரி நம்ம போய் சாமி கும்பிடுவோம். அவங்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி பண்ணாங்கன்னா ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் அடுத்தது ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நேராக கிராமத்துக்கு போயிடலாங்க. இன்றையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மட்டும் இன்னும் திருத்திக்காமல் இருக்காங்க. இவ்வளோ ஏரியாவில் வந்தாலும் நம்ம மக்கள் தான் போடுவாங்க, இங்கே இருக்கிற ஊர் மக்கள் போட மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் தான் போடுவாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகேங்க, நம்ம அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் ப்ளாக் பண்ணுறேங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாக மலையாள பாட்டு பாடுதுங்க. தெரிஞ்சு போட்டாங்களா தெரியலையா, தெரியாமல் போட்டாங்களான்னு தெரியல. அதையும் வேணால் கேட்டு பார்க்குறேன், ஏட்டாங்க மலையாளம் பாட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம போய் பார்ப்போங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போயிட்டு அப்புறம் வ்ளாக் பண்ணுறேன். பை பை. இந்த இடத்துல தேர் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இனிமேல் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கலாம். பட் இந்த புரட்டாசி மாதங்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வைப்பாங்களாட்டிருக்கு. மேக்ஸிமம் சாட்டர்டே தான், மற்ற நாளெல்லாம் பூட்டி தான் இருக்குன்னாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் தர்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அழைப்பு இருந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வரலாமா வேணாமா, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ இவ்வளோ கடன் வாங்கிட்டோ வண்டியை வாங்கி ஓசு வாங்கிட்டு வரணுமா அப்படின்றதான் யோசித்தேன். பட் ஆண்டவனுடைய அழைப்பு இருந்ததுன்னா அது யாராலையுமே தடுக்க முடியாது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே இந்த கோயிலுக்கு போகலாம். அந்த பக்கம்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போய் காற்று வாங்கலான்னு தான் தோணுது இருக்கிற டயர்டுக்கு. சரி போயிட்டு பிரசாதம் எதாவது கொடுத்தாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புவோம். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே எங்கே போகிறேன். ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். கிட்டத்தட்ட மணி 5 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. 4:35 ஆச்சு. கீழே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது. அங்கேருந்து மறுபடியும் நம்ம திருப்பி ஊருக்கு கிளம்பணும். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. சரிங்க ஓகே, அப்படியே போவோம்.